கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்ட் 3 டோரா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 4 ஸ்பூன் பால் பவுடர், 5 ஸ்பூன் சர்க்கரை பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, பால் ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் திரும்ப கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா நீங்கள் கலக்கி விடுங்க. இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இது முட்டை போடாமல் செய்யுது. இப்போ நம்ம எக்கோடு சேர்த்து பண்ணுற ஒரு மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 3/4 கப்பு, பால் ஒரு 1/2 கப்பு, 2 ஸ்பூன் தேன், கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு. இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் பீட் பண்ணிவிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் தடவி நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எந்த கப்பில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதே போல் செகண்ட் ஒன்றும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை திருப்பி போட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் அதே கப்பில் நீங்கள் போட்டுட்டு 2 ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாக்லேட் சாஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டு இது 2யுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.